சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒருத்தர் வருவார், போதை உங்களுக்கு கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும், தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேசியிருக்கு. பார்த்தீங்களா? அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவர்? ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே கையெழுத்து போட்டால் முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுலாம் எங்க எல்லாம் நம்ம தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்தது எழுக தமிழ்நாடு. எழுந்த மாதிரிலாம் தெரியல. அப்பப்போ எழுதுவோம், அப்படியே மட்டும் தூங்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வந்ததுன்னா 200-300 கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு. என்ஜினியரால கூட அந்த தீர்வுலாம் கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயாவால் கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு, எங்கேயே போயிருக்காரு. எல்லாம் எவ்வளோ தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம், ஆசை இல்லை, ஆதங்கம். அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுவும் அதிகாரம்னா என்ன, ஒரு 6 மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும். எவ்வளோ நடைமுறைப்படுத்தலாம். நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்ற கோதாவரி காவிரி மட்டுமில்லை, இங்கே இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும், ஒவ்வொரு நதியை பற்றி எங்களுக்கெல்லாம் நாங்கள் PhD படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள், எத்தனை ஆறுகள், எத்தனை குட்டைகள், ஓடைகள் எப்படி இணைக்கணும், எங்கேருந்து மழை எவ்வளோ வருது, எல்லாமே நாங்கள் PhD படிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். நாங்கள் ஏன்னா நேரடியாக நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். சென்னை டி நகரில் நிகழ்வொன்றில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், போதையை ஒழிக்க ஒரு கையெழுத்து போதும் என பேசியிருக்கிறார்.